ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரா டூலில் கீழே இருக்கிற டூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸ்லாம் வேறு எதுவும் இல்லை, ஸ்ப்ளைனு சிவின்னா கண்ட்ரோல் வெர்டிஸ், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளைன் பார்க்கலாம். ஸ்ப்ளைன்னா இப்போ வந்துட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும்னா அதுலேருந்து லைன் நம்ம பெண்ட் அது ஆர்க் கர்வ் அப்படி இதுவாகும். இன்னொரு லைன் வரைஞ்சோன்னா அதுக்கு இன்க்ளைன் தான். நம்ம அந்த மாதிரி எப்படி வேணாலும் ஒரு கர்வ் உருவாக்கிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுக்கணும். எஸ்கேப் கொடுத்தா மொத்த இது அந்த போயிடும் அந்த லைனு, அதனால் என்ட்ரு கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே சும்மா இங்கே ஒரு சர்க்கிள் இப்படி இருந்திருக்கு, இங்கேருந்து இங்கே ஒரு கர்வ், இங்கேருந்து இங்கே ஒரு கர்வ் பெண்டாக வேணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணோம்னா எப்படி நம்ம இங்கேருந்து அப்படியே இங்கே வரும்போது இங்கே டேஞ்சன்ட் அப்படின்னு காட்டும். அது டிராயிங் வரையும் போது உங்களுக்கு புரியும். இதை அப்படியே பெண்ட் ஆக்கிக்கலாம் எவ்வளோ வேணுமோ, அப்படியே டேஞ்சண்ட்டாக வர்றதுக்கு. அப்புறம் நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். அது நம்ம வேணான்னதெல்லாம் ட்ரிம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறது கிராசிங் ஓவர்லாம் ட்ரிம் ஆகிடும். அது நான் அடுத்த கிளாஸில் எடுப்பேன். அந்த மோடிஃபை டூல்லேருந்து ட்ரிம்மெல்லாம் என்ன வரும்ன்ட்டு வருதும் இல்லை. அவ்வளோதான். இது என்ட்ரு கிளிக் பண்ணோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கர்வ் வரையலாம் ஸ்ப்ளைன் வச்சு. அடுத்து நம்ம பார்க்க வந்து ஸ்ப்ளைன் கண்ட்ரோல் வெர்டிஸ் அப்படின்றது. இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளைன் வரைஞ்சோம்னா அந்த லைன் மேலேயே அந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குது பாருங்க, அதுலேருந்து அந்த கர்வ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, கர்வாக பெண்ட் பண்ணுறது. அதில் வந்துட்டு நம்ம இப்போ கண்ட்ரோல் வெர்டிஸ் அப்படின்னா இப்போ அது ஒரு இங்கேருந்து இங்கே லைன் போடுறோன்னா இப்போ கீழே இழுக்கிறேன்னா இப்படி வந்துடும், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கீழே வரும். ஏதாவது சப்போஸ் ஏ மாரி ஃபார்ம் ஆகும், மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகும்போது அதுக்கு மேலே இந்த ரெண்டு இன்க்ளைன்டு லைன்ஸுக்கு நடுவில் வரும். அதுதான் ஸ்ப்ளைன் கண்ட்ரோல் வெர்டிஸ். அடுத்து வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் எதுவும் இல்லை. நம்ம இப்போ வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஒரு டயக்ராம் போடுறோம்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு எல்லாமே தேவைப்படும் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறதுக்கு. அதுக்கு நம்ம இந்த இதுவோட சென்டரில் இருந்துன்னா F8 கொடுத்துக்கிறேன். ஆர்த்தோ, வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் மட்டும் வரும். இப்போ எப்படி கொடுத்துட்டேன், மறுபடியும் ஹாரிசாண்டலில் வேணும்னா இது, அவ்வளோதான். ஹாரிசாண்டல் ஒரே நிமிஷம். அவ்வளோதான். இந்த மாதிரி வர்றது பேர் தான் இது வந்து இன்ஃபினிட்டியாக போகும். எவ்வளோ தூரம்னாலும் போகும் லைனு, அதாவது இன்ஃபினிட்டி. நம்ம இதுக்கு ஒரு அளவு இல்லை, அது எவ்வளோ தூரம்னாலும் போகும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அது பேர். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அண்டு ஆகிடும், அதெல்லாம் போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரே அப்படின்றது. இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பார்த்தோம்னாக்கா அதில் வந்துட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலேயும் போகும் கீழே வரும், அதாவது லைன் இன்ஃபினிட்டியாக கீழே வரையும் போகும். அதாவது அப்போ ரே வந்துட்டு வெறும் ஒன் சைடு தான், -x -y அப்படி போகாது. இதுவும் இன்ஃபினிட்டி தான், ஆனால் வந்து ஒரு சைடு தான் போகும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் வெறும் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னால் வெறும் ஒய் ஆக்சிஸ், -y ஆக்சிஸ்னால் வெறும் -y ஆக்சிஸ், -x ஆக்சிஸ்னால் வெறும் -x ஆக்சிஸ். அந்தமாரி நம்ம 4 சைடு வேணும்னா அப்படியே தனித்தனியாக கொடுத்துக்கலாம், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். அது டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாயிண்ட்ஸ், மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டு இப்போ சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, ஒரு பாயிண்ட்லேருந்து 1 2 3ன்னு பாயிண்ட்டாக வச்சுட்டு 1 2 3ன்னு மார்க் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு
டயக்ராம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இது பாயிண்ட் நம்ம வேணுன்ற அளவுக்கு பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் நமக்கு இப்போ இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். பாயிண்ட் எங்கே நமக்குலாம் வேணும், இந்த பாயிண்டில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அங்கே பாயிண்ட் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் மூலமாக நமக்கு இங்கேயே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அதை ஆப்ஜெக்ட் ஸ்னாப் மூலமாக அது ஃபிக்ஸ் ஆனோடனே F8 கொடுத்துக்கிறேன். இங்கே கிளையண்டாக போகும். எப்படி போனீங்கன்னா இப்படி பாயிண்ட்டுக்காக போகலாம் நம்ம ஈஸியாக. அவ்வளோதான். அது பாயிண்ட்ஸ், மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இதுக்கு தான் ஹெல்ப் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது டிவைட் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். அதை போயிட்டு நம்ம டிவைட் அப்படின்றது கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் கேட்குது, எந்த ஆப்ஜெக்ட் டிவைட் பண்ணணுமோ அதுக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். எத்தனை டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணணும் அப்படின்றது ஈக்குவலாக டிவைட் ஆகும். அது வந்து நான் இப்போ ஒரு 4 கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்டர் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அது பாயிண்ட்ஸ் தெரியாது. ஆனால் இப்போ அந்த லைனை மூவ் பண்ணுறேன். அங்கேருந்து அந்த பாயிண்ட்ஸ் தெரியுதா? இங்கே 1 2 3 4 4 டிவைட் ஆகிடுச்சு. ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகும். இந்த நம்ம லைன் எவ்வளோ டைமென்ஷன் எடுக்கிறோமோ அது ஈக்குவல் பாயிண்ட்ஸாக டிவைட் ஆகும். அவ்வளோதான் அது. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து வந்து மெஷர் பார்க்க போகிறோம். மெஷர்னால் இப்போ வந்து இப்போது நான் அதே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன் மறுபடியும். இப்போ நான் டிவைடு கொடுக்குறேன். எவ்வளோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைடு கொடுத்துட்டேன். இப்போ மெஷர் போயிட்டீங்கன்னா இங்கே ஒரு எண்டுலேருந்து கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் இருக்கும். இந்த ரவுண்டு போட்டு எக்ஸ் இருக்கு பாருங்க, நோடு. அதுதான் வந்து இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு காட்டும். ரைட்டில் 1787 இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து இதோ இங்கே இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. மெஷர் அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் மட்டும் காட்டும் அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது. அவ்வளோதான். அப்போ அந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் தான் அந்த நம்ம டிவைட் பண்ண பாயிண்ட்ஸ். நம்ம மெஷரில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். அது அடுத்து என்ன இருக்குது? அடுத்து இது பேர் ரீஜியன் அப்படின்வாங்க. நம்ம இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சர்க்கிள். நம்ம சர்க்கிள் முதலே சொல்லியிருப்பேன். 2 பாயிண்ட் இருந்தால் நமக்கு ரேடியஸ் தெரியலன்னா இங்கேருந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ட்ரு கொடுத்தா நம்ம ப்ரீவியஸாக என்ன கமெண்ட் யூஸ் பண்ணமோ அதுவே வந்துடும். அதாவது சர்க்கிளில் இருக்குது. ப்ரீவியஸ் கமெண்ட் வந்து சர்க்கிள். நான் அது எப்போவுமே இது சர்க்கிள்லே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது இங்கே இருக்குது பாருங்கள் 2 பாயிண்ட். சர்க்கிளுக்கு வந்து டிஃபால்ட்டாக ரேடியஸாக இருக்கும். நம்ம 2 பாயிண்ட் அங்கே கீழே போய் கிளிக் பண்ணிக்கலாம். அதை போயிட்டு இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஒரு இது ரீஜன் இதுவாகுதா. இப்போ சும்மா ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து ரீஜன் கிளிக் பண்ணிங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, என்டர் கொடுத்துக்கோங்க. இங்கே 3 ரீஜன்ஸ் கிரியேட்டர்னு வரும். மாஸ் ப்ராப் அப்படின்றத கீழே மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அது கொடுத்துட்டீங்க. இது அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அது செலக்ட் பண்ணி எது ரெக்டாங்கிள் வேணுமா சர்க்கிளுக்கு வேணுமா அப்படின்ட்டு எது செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். நம்மளோட டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அதோட சென்ட்ராய்டு, மாஸ் ஆஃப் இனர்ஷியா, ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஏரியா, பெரிமீட்டர் எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளார. ரைட் அனாலிசிஸ் டு எ ஃபைல் அப்படின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இதை பற்றினது வந்து அப்படியே வந்துடும். இந்த டைமென்ஷன்ஸ்லாம் சேவ் ஆகிடும். இன்னும் கொடுத்துக்கிறேன். அது இப்போ வந்து எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டு மாஸ் ப்ராப் அப்படின்னு போட்டுட்டு
நீங்கள் சர்க்கிள் அப்படின்ட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சர்க்கிளோட ஏரியா, பெரிமீட்டர், பவுண்டரி பாக்ஸ் எல்லாமே வந்துடும். ரீஜியன்றது அதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து வைப் அவுட் அப்படின்றது. இப்போ சும்மா ஒரு ரெக்டாங்கிள் போட்டு பாலிலைன் போட்டு F8 கொடுத்துக்கிறேன். போலாட்டுறதுக்காக சும்மா ஒரு எப்படி உங்களுக்கு அந்த வைப் அவுட் என்னன்றது காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். என்டர். இப்போ அப்படி இருக்கா. இப்போ வைப் அவுட் செலக்ட் பண்ணுறோம். வைப் அவுட்டுக்கு போயிட்டு பாலிலைன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பாலிலைன் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ண ஏரியாவுக்குள்ளே இருக்கிற எல்லாமே போயிடும். எதுவுமே இருக்கும். நம்ம அந்த லைனை இப்படி இது பிளேஸ் பண்ணோன்னா அங்கே இருக்கும். ஆனால் அது ஹைடாக இருக்கும், எல்லாமே தெரியாது, எரேஸ் ஆகிருக்கும். அந்த கிரிட் கூட தெரியாது பாருங்கள். அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே இருக்கிறது இந்த நம்ம செலக்ட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த இதுக்குள்ளேருந்து கமெண்ட்லேருந்து எதுவுமே இருக்காது. வைப் அவுட்ன்றது தான். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஹெலிக்ஸ் அப்படின்வாங்க. ஹெலிக்ஸ்னால் அது ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே கீழே அதில் டயக்ராமில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஹெலிக்ஸ்னா ஸ்ப்ரிங், ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான். அதுக்கு நீங்கள் இங்கே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே இங்கே டுட்டோரியல் ஆனில் வச்சுட்டு இதை போய் சும்மா ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், என்ன பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 45 அந்த இதில் இருக்குது. இப்போ வந்து ஹெலிக்ஸ் போயிட்டேன். மறுபடியும் சென்டர், பேஸு, டாப் வந்து சும்மா அங்கே பாருங்க ஸ்பைரலாக வருதா, அதுதான் டாப்பு. அடுத்து ஹைட் வந்து 200 கொடுக்குறேன். இப்போ போயிட்டு அங்கே இதில் போயிட்டு வியூ சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸ்ப்ரிங் ஹெலிக்ஸ். இங்கே டாப்பில் பாட்டம் வந்து ஒரு ரேடியஸ் கொடுத்துடணும். டாப் வந்து ஒரு ரேடியஸ் கொடுத்தாங்க. கீழே இருந்து மேலே சின்னதாக வருது. ஹெலிக்ஸ்ன்றதை ஸ்ப்ரிங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அடுத்து என்ன பார்க்குறோம். அடுத்து வந்து டோனட்ன்றதுல சும்மா அங்கே டோனட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ இன்சைட் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு 25 கொடுத்துக்கிறேன். அடுத்து அவுட் சைட் டயாமீட்டர் அது வந்து ஒரு 60 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அந்த டோனட் மாரி ஒரு ஷேப் தெரியுதா. இப்போ அங்கே சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டோனட் மாரி அங்கே இங்கேன்னு ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். அது டோனட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையில் சாப்பிட்றது. டோனட்டு அந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து வந்து ரெக்டாங்குலர் பாலிகான், ஃப்ரீ ஹேண்ட், இந்த மாதிரி க்ளவுட். அது நம்ம இப்போ வேர்டிங்ஸ் எழுதணும்னா நம்ம சின்ன வயசுல டிசைன் போட்டிருப்போம். எல்லாம் சின்ன படம் பார்க்கும்போது ஒரு மைண்டு ட்ரீமில் இருக்கும்போது அந்த க்ளவுடு மாரி ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். அது இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆகும். சும்மா அந்த ரெக்டாங்கிள் நம்ம போடுவோம்னா அதே மாதிரி தான். பாலிகன்னா இந்த பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். அஞ்சு பாயிண்ட் எவ்வளோ வேணுமோ அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ ஹேண்டு அப்படியே நம்ம வரைகிறது தான். அது பாயிண்டாக வச்சிங்கன்னா அது வந்துடும். அவ்வளோதான். அது க்ளவுட் அப்படின்றது. இங்கே போய் வச்சுன்னா டுட்டோரியல்லே எல்லாம் வரும். ஃப்ரீ ஹேண்ட் ரிவிஷன் க்ளவுட். நம்ம இந்த கிளாஸில் ட்ரா டூல் அப்படின்றத ட்ரா டூல் இந்த ஃபுல்லாக பார்த்து முடிச்சேன் இது வரைக்கும். அடுத்த கிளாஸில் வந்து மோடிஃபை டூல் இதில் வந்து பாதியாக எடுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது கொஞ்சம், அடுத்து இங்கே இருக்கிறது கொஞ்சம் எடுப்பேன்.